ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசோமையா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திராமையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 60வது திருவிளையாடல் பரியை நரியாக்கி வையை அழைத்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய அறிவுத்திறத்தை கண்டு அவருக்கு அரிமர்த்தன பாண்டியன் முதலமைச்சர் பதவியை கொடுக்கின்றார். குதிரைகள் இல்லாமையினால் குதிரைகள் வாங்கி வர பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். மணிவாசக பெருமான் சொக்கநாத பெருமானிடத்திலும் இறைவனை பற்றிய ஆன்மீக தேடலிலும் சிறந்து இருந்தார். அவர் அந்த பொன்னும் பொருளையும் எடுத்துக்கொண்டு திருப்பெருந்துறை கடற்கரை பட்டினமாக இருக்கக்கூடிய அந்த ஆவுடையார் கோவில் வரைக்கும் செல்கின்றார். இவரை ஆட்கொள்ள அங்கே இறைவன் குருநாதனாக இருக்கின்றார். இவரை ஆட்கொண்டு தீட்சைகளை எல்லாம் செய்கின்றார். தாம் கொண்டு சென்ற பொருளை எல்லாம் அதன் பிறகு இறைவன் அங்கிருந்து மறைந்து விடுகின்றார். தாம் கொண்டு சென்ற பொருளை எல்லாம் இறைவனுக்கு கோயில் கட்டவும் அடியார்களுக்கு செலவிடுகின்றார். குதிரைகள் எப்பொழுது வரும் என்று அரசன் ஓலை விடுக்கின்றான். விரைவில் வரும் என்று அனுப்பி வைத்துவிட்டு இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். இறைவன், நீ முதலில் செல்வாயாக, நான் குதிரைகளை கொண்டு வருகின்றேன் என்று கூறுகின்றார். அதன்படி மதுரைக்கு வந்து அரசனிடத்தில் கூறுகின்றார். அரசன் மகிழ்ச்சி அடைகின்றான். குறித்த காலத்தில் குதிரை வரவில்லை என்றவுடன் இவருக்கு தண்டனை கொடுக்கின்றான் அரசன். மணிவாசக பெருமானை தண்டனையிலிருந்து நீக்குவதற்காக இறைவன் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி சிவகண பூத தலைவர்களை எல்லாம் குதிரை பாகர்களாக ஆக்கி அந்த குதிரைகளை கொண்டு வந்து பாண்டிய மன்னனிடத்தில் விற்று, நீங்கள் தந்த பொருளையெல்லாம் மணிவாசக பெருமான் எனக்கு தந்து விட்டார் என்று குதிரை வாணியத்தை முடித்து கொண்டு சென்று விடுகின்றார். இந்த குதிரைகளெல்லாம் இறைவன் திருவிளையாடலுக்கிணங்க இரவில் நரிகளாக மாறிவிடுகிறது. மாறி அந்த ஏற்கனவே இருந்த குதிரைகளையெல்லாம் கடித்து குதறிவிட்டு அந்த நரிகளெல்லாம் மீண்டும் காட்டுக்குள் சென்று விடுகிறது. இதை அரசனிடத்தில் எல்லோரும் குதிரை லாயத்தில் உள்ள வீரர்கள் எல்லாம் வந்து கூறுகின்றார்கள். அரசன் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். இது எதுவுமே தெரியாமல் மணிவாசக பெருமான் வருகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. இம்மாயம் செய்தானை என் செய்வது என உலகில் யமருக்கு எல்லாம் வெம்மாயமாய்
மாசு படுபாவம் பழியிரண்டும் படையிழுக்கு விளைத்து தீய கைமாறு கொன்றாந்தன் பொருட்டு இனியா ஏது உரைக்க கடவேன் என்று சும்மாது சிரம் தூக்கி எதிர் ஆடாது இருந்தார் அச்சூழ் வல்லோர்கள் அரசனிடத்தில் வீரர்கள் வந்து குதிரைகளெல்லாம் நரியாக மாறிவிட்டது என்று கூறுகின்றார்கள். அதை கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த அந்த மந்திரிமார்களை பார்த்து அரசன் கோபப்படுகின்றான். இம்மாயம் செய்தானை, இப்படிப்பட்ட மாயச் செயலை செய்த முதல் மந்திரியாகிய மணிவாசக பெருமானை என் செய்வது என, என்ன செய்யலாம் அந்த மணிவாசக பெருமானை என்று அரசன் மந்திரிமார்களை பார்த்து கேட்கின்றான். என என்று கேட்க, யார் கேட்க? அரசன் கேட்க. உலகில் யமருக்கு எல்லாம், உடனே அந்த மந்திரிமார்கள் எல்லாம் நினைத்து தங்களுக்குள் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் எம்போன்ற மந்திரிமார்களுக்கு எல்லாம் வெம்மாசு படு பாவம் பழி இரண்டும் பட, கொடிய மாசினை தரக்கூடிய கொடிய பாவம் பழி என்ற இரண்டும் உண்டாகுமாறு, பழிபாவம் உண்டாகுமாறு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கினை இந்த மணிவாசக பெருமான் விளைத்து இருக்கின்றார், உண்டாக்கி இருக்கின்றார். தீய கைமாறு கொன்றான் தன் பொருட்டு, செய்நன்றி, கைமாறு கொல்லுதல் அப்படின்னா செய்நன்றி மறத்தல். தீய வழியில் இவ்வாறு அந்த செய்நன்றி மறந்து இருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமான் பொருட்டு இனி நாம் ஏது உரைக்க கடவேன், என்ன நாம் அதற்கு பதில் எடுத்து கூற முடியும் என்று இதற்கு, அதாவது அரசன் கேட்கின்றான், இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? கைமாறு செய்நன்றி மறந்தவராக அந்த மணிவாசக பெருமான் இருக்கின்றார் என்று இவர்களாக கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நடந்ததெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏது உரைக்க கடவேன், அரசனிடத்தில் என்ன பதில் கூற முடியும் என்று சும்மாது சிரம் தூக்கி எதிராடாது. சும்மாது அப்படின்னா தலை கவிழ்ந்து அப்படின்னு அர்த்தம். தலை கவிழ்ந்து இருந்து கொண்டு தலையை தூக்கி எதிரில், அரசனுக்கு எதிரில் அதை பற்றி பேசாமல், எதிராடாதுன்னா அதை பற்றி எதிரில் நின்று பேசாமல், ஆடாதுன்னா பேசாமல் இருந்தார் அச்சூழ் வல்லோர்கள், அமைதியாக இருந்தார்கள் அங்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய வல்லோர்களாகிய அந்த மந்திரிமார்கள். இதுக்கு என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்? அரசன் இப்படி கேட்கின்றான், இந்த மணிவாசக பெருமானை என்ன செய்யலாம் என்று கேட்கின்றான், நாம் என்ன இதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னுட்டு எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள். அவ்வேளை மனக்கு இனிய பரிசெலுத்தி, அரச காரியம் நன்றாக்கி, வெவ்வேளை மனக்கவலை விடுத்தனம் என்று,
அகம் மகிழ்ச்சி விளைவு கூற மை வேலை விடம்புண்ட வானவனை நினைந்து அறிவு மயமாம் இன்ப மெய் வேலை இடை வீழ்ந்தார் விளைந்தது அறியார் வந்தார் வேந்தன் மாடே. இப்போ நடந்தது எதுவுமே மணிவாசக பெருமானுக்கு தெரியாது. அவரு எல்லாம் நல்ல மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு மகிழ்ச்சியோடையே அரசனிடத்தில் மணிவாசக பெருமான் வருகின்றார். அவ்வேளை அதே நேரத்தில் மனக்கு இனிய பரிசெலுத்தி மணிவாசக பெருமான் மனதில் நினைத்து பார்க்கின்றார். மனதிற்கு இனிமையான அந்த நல்ல குதிரைகளை எல்லாம் அரசனுக்கு நாம் செலுத்தி விட்டோம். அரச காரியம் நன்றாக்கி அரசன் குதிரை வாங்க கொடுத்த காரியத்தை நல்ல விதமாக நாம் முடித்து விட்டோம். வெவ்வேலை மனக்கவலை விடுத்தனம் என்று கொடிய கடல் போன்ற மனதில் கவலை இருந்தது. குதிரைகள்லாம் வரலையே, 2 தடவை தண்டனை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கொடிய கடல் போன்ற மனக்கவலை இருந்தது. இப்பொழுது அந்த மனக்கவலை விடுத்தனம், மனக்கவலை நம்மை விட்டு நீங்கி விட்டது என்று மணிவாசக பெருமான் மனதில் நினைத்து கொண்டு அகம் மகிழ்ச்சி விளைவு கூற, உள்ளத்தில் மகிழ்ச்சி விளைந்து கொண்டு அது பெருகி கொண்டே இருக்கிறது. உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு மணிவாசக பெருமான் இருக்கின்றார். மை வேலை விடம்புண்ட வானவனை நினைந்து, கருமையான கடல், மைனா கருமைன்னு அர்த்தம், வேலைனா கடல், அந்த கருமையான அந்த பார்க்கடலினுடைய விடத்தை உண்ட அந்த வானவனாகிய சிவபெருமானை. இப்போ இதில் பார்க்கடல் வெண்மையாக இருக்கும். அப்போ இங்கே மை அப்படிங்கிற கருப்பு நிறத்தை எதுக்கு எடுத்துக்கிடணும்னா ஆழமான அப்படின்னு அர்த்தம். கருப்பு கடலாக இருக்குன்னா ரொம்ப ஆழமாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். கடலுக்கு உள்ளே போக போக இருட்டு தான் இருக்கும். அப்போ இந்த மை அப்படிங்கிறத ஆழமான பார்க்கடல், அந்த பார்க்கடலில் இருந்து வந்த விஷத்தை உண்ட வானவனாகிய சிவபெருமானை நினைந்து அறிவு மயமாம் இன்ப மெய் வேலையிடை வீழ்ந்தார். ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த இன்பமாகிய உண்மையாகிய அந்த பேரின்பக் கடலில், இந்த இடத்துல வேலைனா பேரின்பக் கடல்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த பேரின்பக் கடலில், உண்மையான பேரின்பக் கடலில் இப்பொழுது மூழ்கி கொண்டு இருந்தார். அந்த சிவ ஞானம் என்கின்ற அந்த பேரின்பக் கடலில் மணிவாசக பெருமான் மூழ்கி இருந்தார். விளைந்தது அறியார். இதுவரைக்கும் நடந்ததுலாம் அவருக்கு தெரியல. அந்த குதிரைகள்லாம் நரியாக்கி எல்லா துன்பத்தையும் கொடுத்துட்டு அது காட்டுக்கு போயிட்டுங்கிறது அவருக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. வந்தார் வேந்தன் மாடே, மணிவாசக பெருமான் வேந்தனாகிய அரிமர்த்தன பாண்டியனுக்கு பக்கத்தில், மாடுன்னா பக்கத்தில், அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு பக்கத்தில் இப்பொழுது மணிவாசக பெருமான் வந்து நிற்கின்றார். நடந்தது எதுவும் தெரியாமல் வந்து நிற்கின்றார். அரசனிடத்தில் வீரர்கள் எல்லாம் குதிரைகள் நரியாகி காட்டுக்குள் சென்றுவிட்டன, துன்பம் விளைத்தது என்று கூறுகின்றார்கள். பக்கத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய அந்த மந்திரிமார்களிடத்தில் மணிவாசக பெருமானை பற்றி கூறி கோபம் கொள்கின்றார் அரசன். இப்படிப்பட்ட குதிரைகளையெல்லாம் நரிகளாக ஆக்கிய இந்த மாயச் செயலை செய்த மணிவாசக பெருமானுக்கு என்ன தண்டனை கொடுப்பது, அவரை என்ன செய்வது என்று அரசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற மந்திரிமார்களை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது மற்ற மந்திரிமார்கள் தங்களுக்குள் நினைக்கின்றார்கள்,
இந்த உலகத்தில் எம்போன்ற யமருக்குன்னா எம்போன்ற மந்திரிமார்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த உலகில் எம்போன்ற மந்திரிமார்கள் அனைவருக்கும் கொடிய மாசு தரக்கூடிய பாவம் பழி பாவம் இரண்டும் உண்டாகுமாறு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கான செயலை செய்து தீமையாக செய்நன்றி மறந்து அந்த கைமாறு கொன்றவராக இந்த மணிவாசக பெருமான் இருக்கின்றார். இந்த மணிவாசக பெருமான் பொருட்டு நாம் இனிமேல் எல்லோரும் அரசனிடத்தில் என்ன எடுத்து கூற முடியும் என்று அவர்கள் எல்லோரும் நடந்த செயலை நினைத்து தலை கவிழ்ந்து தங்களுடைய சிரத்தை தூக்கி அரசனுக்கு எதிரில் நின்று அவர்கள் பதில் பேசாது அமைதியாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய அந்த வல்லமை வாய்ந்த அந்த மந்திரிமார்கள். அந்த நேரத்தில் மணிவாசக பெருமான் மனதிற்கு இனிய குதிரைகளையெல்லாம் இறைவனுக்கு செலுத்திவிட்டோம். இறைவன் தந்த அரசன் தந்த அந்த அரச காரியத்தை நல்லவிதமாக செய்து முடித்து விட்டோம். இதனால் கொடிய கடல் போன்ற மனக்கவலை நம்மை விட்டு நீங்கியது. குதிரை வரவில்லையே என்ற மனக்கவலை நீங்கியது என்று அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி விளைந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் ஆழமான பார்க்கடலில் தோன்றிய அந்த விடத்தை உண்ட அந்த வானவனாகிய சிவபெருமானை நினைந்து அந்த ஞானமயமாக இருக்கக்கூடிய பேரின்ப உண்மையான பேரின்ப கடலில் அவர் மூழ்கி அந்த பேரின்பத்தில் திளைத்து கொண்டு இருக்கின்றார் மணிவாசக பெருமான். இந்த நடந்த செயல்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. அந்த குதிரைகளெல்லாம் நரியாகி காட்டிற்கு சென்ற செயல்கள் எல்லாம் அவருக்கு இதுவரை தெரியாது. அவர் மகிழ்ச்சியோடையே அரசனுக்கு பக்கத்தில் இப்பொழுது வந்து நிற்கின்றார் மணிவாசக பெருமான். வந்தவரை சிவந்த விழி பொறி சிதற வந்தவரை சிவந்த விழி பொறி சிதற கடுகடுத்து மரபோன் நோக்கி கடுகடுத்து மரபோன் நோக்கி அந்தமிலா பொருள் கொடு போய் அந்தமிலா பொருள் கொடு போய் நல்லவய பொறி கொடு வந்து அழகிதாக நல்லவய பறி கொடு வந்து அழகிதாக தந்தனை அன்றோ அரச கருமம் முடித்து தந்தனை அன்றோ அரச கருமம் முடித்து இசை நிறுத்த தக்கோர் நின்போல் இசை நிறுத்த தக்கோர் நின்போல் எந்த உலகு உளரேயோ எனவகுண்டான் எந்த உலகு உலகேயோ எனவிருந்தான் அது கேட்ட ஈசன் தொண்டர் அது கேட்ட ஈசன் தொண்டர் வந்தவரை வந்த மணிவாசக பெருமானை பார்த்து அரசனுக்கு கோபத்தோடு அரசன் பார்க்கின்றான். சிவந்த விழி, கண்ணெல்லாம் கோபத்துல சிவந்து இருக்கின்றது. பொறி சிதற தீப்பொறி கண்களிலிருந்து அப்படியே வெளிவருகின்றது. அந்த அளவுக்கு கோபம். கடுகடுத்து கடுகடுப்பா பேசுகின்றான் அரசன். மரவோன் நோக்கி, மரவோன்னா அரசன் அர்த்தம். அந்த அரசன் மணிவாசக பெருமானை பார்த்து, அது வரைக்கும் அவன் அரவோன், இப்ப இந்த பிரச்சனை வந்ததுனால அவனை மரவோன்னு போடுறாங்க. ஏன்னா ஒரு அரசன் அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல தண்டனை கொடுத்து சரி பண்ண வேண்டும். ஆகையினால் அவன் மரவோன். அந்த மரவோனாகிய அந்த அரிமர்த்தன பாண்டியன் இப்பொழுது மணிவாசக பெருமானை பார்த்து கோபத்தோடு பார்த்து கூறுகின்றான். அந்தமிலா பொருள் கொடு போய், நான் தந்த அந்த முடிவில்லாத அளவில்லாத பொருள்களையெல்லாம் எடுத்து கொண்டு போய்
நல்ல வயப்பறி கொடு வந்து அழகிதாக தந்தனை என்றோம். நல்ல வலிமையான குதிரையை கொண்டு வந்து அழகாக நேற்றைய தினம் தந்தீர்கள். அரச கருமம் முடித்து, அரசன் தந்த அந்த வேலையை முடித்து, புகழை நிறுத்தத்தக்கோ புகழை நிலைநிறுத்தத்தக்கவர்கள் உங்களைப் போல் எந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என வெகுண்டான் அரசன். அது கேட்ட ஈசன் தொண்டர். சிவபெருமானுக்கு தொண்டராகிய மணிவாசக பெருமான் அரசன் இவ்வாறு கோபத்தோடு பேசக்கூடிய, முகம் மாறுபட்டு பேசக்கூடிய அந்த பேச்சினை கேட்டு மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் கேட்கின்றார். குற்றம் ஏது அப்புறவிக்கு என கேட்டார். குற்றம் ஏது அப்புறவிக்கு என கேட்டார். கோமகனும் குற்றம் ஏதும் அற்றதால் அறை கோமகனும் குற்றம் ஏதோ கோமகனும் குற்றம் ஏதோ அற்றதால் அறையிரவில் நரியாகி அற்றதால் அறையிரவில் நரியாகி அயல் நின்ற புறவியெல்லாம் அயல் நின்ற புறவியெல்லாம் செற்று வார்குருதி உக நினம் சிதற செற்று வார்குருதி உக நினம் சிதற உடற்பிடுங்கி தின்று நேர் வந்து உடற்பிடுங்கி தின்று நேர் வந்து உற்ற பேர்க்கு ஊற்றம் இழைத்து ஊர் கலங்க உற்ற பேர்க்கு ஊற்றம் இழைத்து ஊர் கலங்க காட்டகத்தில் ஓடிற்று அன்றே காட்டகத்தில் ஓடிற்று அன்றே. நான் கொடுத்த அந்த குதிரைகளுக்கு என்ன குற்றம் வந்தது அப்படின்னு மணிவாசக பெருமான் கேட்கின்றார். குற்றம் ஏது அப்புறவிக்கு, புறவின குதிரை என கேட்டார். கோமகனும் அந்த அரசன் அரிமர்த்தன பாண்டியனும் பதில் கூறுகின்றான். குற்றம் ஏதும் அற்றதால், குற்றம் எதுவும் இல்லாததனால் அரை இரவில் நடு ராத்திரியில், அரை இரவுனா நடு ராத்திரி, நடு ராத்திரியில் நரியாகி அத்தனை குதிரைகளும் நரியாக மாறி அயல் நின்ற புறவியெல்லாம், பக்கத்தில் ஏற்கனவே நின்ற பழைய குதிரைகளையெல்லாம் செற்று, அந்த குதிரைகளையெல்லாம் கொன்று. ஏன்னா அந்த குதிரைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, இது கட்டுகளையெல்லாம் அவுத்து அது மேலே பாயுது. அந்த குதிரைகளால் எதிர்த்து ஓட முடியல, அதே இடத்துல தான் அதுங்க நின்றுக்கிட்டு எதிர்க்கணும். அதனால் எளிமையாக அந்த குதிரைகளை எல்லாம் இந்த நரிகள் கூட்டமாக சேர்ந்து கொன்று விடுகிறது. செற்று வார் குருதி உக, நீண்ட அந்த இரத்தமானது அந்த குதிரைகளிடத்திலிருந்து ஒழுகுமாறு, நினம் சிதற, அந்த சதை துண்டுகளெல்லாம் அப்படியே சிதறி கீழே விழுமாறு, குடற்பிடுங்கி, அந்த குதிரைகளினுடைய குடலை பிடுங்கி இந்த நரிகளெல்லாம் தின்று நேர் வந்து, சரி இந்த நரிகளை அடித்து துரத்துவோன்னு இந்த நரிகளுக்கு எதிரில் வந்த அந்த மக்களுக்கு, நேர் வந்து அப்படின்னா நேரில் வந்த அந்த மக்களுக்கு உற்ற பேருக்கு, வந்துற்ற பேருக்கு ஊற்றம் இழைத்து, நேரில் வந்த அத்தனை பேருக்கும் துன்பத்தை தந்து, ஊற்றம்னா துன்பம், துன்பத்தை இழைத்து ஊர் கலங்க, ஊர் மக்களே கலங்கி போய் நின்னாங்க. ஏன்னா இது கூட்டம் கூட்டமாக நிற்கி பக்கத்தில் போக எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி ஊர் மக்களே கலங்கி நிற்குமாறு காட்டகத்தில் ஓடிற்று அன்று. இந்த காட்டை நோக்கி இந்த நரிகளெல்லாம் சென்று விட்டது அப்படின்னுட்டு நடந்த விஷயங்களை அரசன் மணிவாசக பெருமானிடத்தில் எடுத்து கூறுகின்றார். மணிவாசக பெருமான் நடந்தது எதுவும் தெரியாமல் அரசன் பக்கத்தில் வந்து நிற்கின்றார். அவ்வாறு தன் பக்கத்தில் வந்து நின்ற மணிவாசக பெருமானை
அரசன் தன்னுடைய கோபத்தால் சிவந்த விழிகளில் தீப்பொறி சிதறுமாறு கடுகடுத்து பார்த்து, அந்த மறவோன், அந்த அரசனானவன் கோபத்தில் இருக்க அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மையை உடைய அந்த அரசன் மணிவாசக பெருமானை பார்த்து கூறுகின்றான், அளவில்லாத பொருளை உங்களுக்கு நான் தந்தேன் குதிரை வாங்குவதற்கு. அதையெல்லாம் கொண்டு சென்று நல்ல வலிமையான குதிரைகளையெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக தந்து விட்டீர்கள். இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி. நீ அழகாக தந்து விட்டீர்கள்னா இன்னைக்கெல்லாம் நிறையா போயிட்டுன்னு அர்த்தம். என்ன தலகிதாக தந்தனை என்றோம். அரச கருமம் முடித்து, அரசன் தந்த வேலையை செவ்வனே முடித்து புகழை நிலைநிறுத்தத்தக்கவர்கள் உன்னை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் இருப்பார்களா அப்படின்னுட்டு வஞ்ச புகழ்ச்சியாக அரசன் கோபப்படுகின்றான். என வெகுண்டான். இவ்வாறு அரசன் கோபப்படுகின்றான். அரசனினுடைய கோபத்தையும் மாறுபட்ட பேச்சையும் பார்த்து அந்த ஈசனுக்கு தொண்டராகிய மணிவாசக பெருமான் பதில் கூறுகின்றார். அவர் அரசனை பார்த்து, நான் வாங்கி தந்த அந்த குதிரைகளுக்கு என்ன குற்றம் நேர்ந்தது என கேட்டார். உடனே கோமகனாகிய அந்த பாண்டிய மன்னன் பதில் கூறுகின்றான், குற்றம் ஏதும் இல்லாததனால்தான் நான் கோபப்பட வேண்டியதற்கு. நடு இரவில் அந்த குதிரைகளெல்லாம் நரியாக மாறி பக்கத்தில் கட்டியிருக்க நின்ற பழைய குதிரைகளை எல்லாம் கொன்று அதனுடைய உடம்பிலிருந்து குருதி அப்படியே ஒழுகுமாறு செய்து அந்த குதிரைகளினுடைய தசை துண்டுகள், துண்டுகள் எல்லாம் சிதறுமாறு அந்த குதிரைகளினுடைய குடலை பிடுங்கி தின்று கொண்டு நேரில் வந்து எதிர்த்த மக்களுக்கு தக்க துன்பத்தை விளைவித்து கொண்டு இந்த ஊர் மக்கள் எல்லோரும் கலங்கி தவிக்குமாறு செய்துவிட்டு அந்த நரிகள் எல்லாம் காட்டு பக்கத்தில் சென்று ஓடி மறைந்து விட்டது என்று நடந்த விவரங்களை மணிவாசக பெருமானிடத்தில் அரிமர்த்தன பாண்டியன் எடுத்து கூறுகின்றார். கண்ணும் இடு கவசமும் போல் காரியம் செய்து, கண்ணும் இடு கவசமும் போல் காரியம் செய்து, ஒழுகியதும் காலம் பார்த்து ஒழுகியதும் காலம் பார்த்து எண்ணறிய நிதி ஈட்டம் கவர்வதற்கோ, எண்ணறிய நிதி ஈட்டம் கவர்வதற்கோ, நின் அமைச்சின் இயற்கை நன்றால், நின் அமைச்சின் இயற்கை நன்றால், புண்ணிய வேதியர் மரபில் பிறந்தனம் என்று, புண்ணிய வேதியர் மரபில் பிறந்தனம் என்று, ஒரு பெருமை பூண்டாயே நீ, ஒரு பெருமை பூண்டாயே நீ, பண்ணிய காரியம் பழுது பிறராகில், பண்ணிய காரியம் பழுது பிறராகில், தண்டிக்கப்படுவர் என்றார். தண்டிக்கப்படுவர் என்றார். கண்ணும் இடு கவசமும் போல் காரியம் செய்து. நீ இதுவரைக்கும் முதலமைச்சரே, நீங்கள் எப்படி என்னிடத்தில் இருந்தீர்கள்? என்னுடைய 2 கண்களைப் போல, நான் இட்ட கவசத்தைப் போல எனக்குரிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து ஒழுகி வந்தீர்கள். இவ்வாறு நீங்கள் நல்ல விதமாக நடந்து வந்தீர்கள். இதெல்லாம் எதுக்காக வேண்டி? காலம் பார்த்து, நல்ல நேரத்தை பார்த்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய அளவரிய நிதிகளையெல்லாம், நிதி குவியல்களையெல்லாம் கவர்வதற்காக இப்படி நீங்கள் நல்ல விதமாக என்னிடத்தில் நடந்தீர்களா என்று அரசன் மணிவாசக பெருமானை பார்த்து கேட்கின்றார். எண்ணறிய அப்படின்னா அளவற்ற நிதி ஈட்டம், நிதி குவியல், அந்த பொன்னும் பொருளும் உள்ள குவியல், இதையெல்லாம் என்னிடத்தில் இருந்து கவர்வதற்காக இப்படி நடந்தீர்களோ, நல்ல அமைச்சராக நடந்தீர்களோ என்று கேட்கின்றார்.
நின் அமைச்சின் இயற்கை நன்றார். நீ அமைச்சராக நடந்து கொண்ட அந்த இலக்கணம் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. இயற்கைனா இலக்கணம், அந்த தன்மை நன்றாக இருக்கிறது. நீ புண்ணியமான வேதியர் மரபில் பிறந்து வந்ததனால் ஒரு பெருமை அடைந்து கொண்டு இருந்தாயே. நீ பண்ணிய காரியம் பழுது. மணிவாசக பெருமானே, நீ செய்த இந்த காரியம் பழுதான காரியம். பிறராகில் வேறு யாராக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னால் தண்டிக்கப்படுவார்கள் என்று அந்த அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் கோபத்தோடு மணிவாசக பெருமானை பார்த்து கூறுகின்றார். நீங்க அந்தனர் அப்படிங்கிற மரபில் வந்தோம் அப்படிங்கிற பெருமையோடு இதுவரைக்கும் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் செய்த காரியம் மிகவும் பழுதான காரியம். வேற யாராவது இந்த காரியத்தை செய்திருந்தா மிகவும் கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அரிமர்த்தன பாண்டியன் கூறுகின்றார். தண்டலாளர்கள் இவனை கொடுபோயினோ, பொருள் முழுதும் தடுத்தும் ஈர்த்தும் மிண்டினால் வலி செய்தும் வாங்கும் என வெகுண்டு விளம்ப கூற்றும் மண்டு மேல் மரம் செய்யும் பலியுடையார். கதிரை இருள் அடுத்து பற்றி கொண்டு போனால் என்ன கொடுபுறம் போய் அறவோரை கொடுமை செய்வார். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டலாளர்கள், தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த வீரர்களை பார்த்து தண்டலாளர்கள் இவனை கொடுபோய் அந்த வீரர்களே, நீங்கள் இந்த மணிவாசக பெருமானை கொண்டு சென்று நம் பொருள் முழுதும், நான் கொடுத்த அந்த பொருள் முழுவதையும் இவரை தடுத்து நிறுத்தி, இவரை எங்கும் செல்ல முடியாது தடுத்து நிறுத்தி, இவரை கட்டி, தடுத்துனா எங்கும் தப்பித்து ஓட முடியாதபடி தடுத்து கொண்டும் ஈர்த்தும் நன்கு கட்டியும் மிண்டினால் வலி செய்தும், நான் சொன்ன இந்த ஆணையை மீறி நடந்தால் அவருக்கு தண்டனை கொடுத்தும், வலி செய்தும்னா வலிமையான தண்டனையை கொடுத்தும், நான் கொடுத்த பொருள் முழுவதையும் இவரிடத்திலிருந்து வாங்குங்கள் என வெகுண்டு விளம்ப என்று கோபப்பட்டு கொண்டு கூறுகின்றான் அந்த அரிமர்த்தன பாண்டியன். விளம்புதல் அப்படின்னா சொல்லுதல், வெகுண்டுன்னா கோபப்பட்டு கொண்டு கூறுகின்றான். அந்த தண்டலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யமதர்மனே எதிர்த்தாலும் அந்த யமதர்மனையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அந்த தண்டலாளர்கள். கூற்றும் அப்படின்னா யமதர்மனும், மண்டு மேல், மண்டுதல்னா எதிர்த்தாலும், யமதர்மன் எதிர்த்தாலும் மரம் செய்யும் வலியுடையார், போர் புரியக்கூடிய வலிமையை உடையவர்கள் அந்த தண்டலாளர்கள். அந்த தண்டலாளர்கள் இப்பொழுது மணிவாசக பெருமானை அழைத்து செல்கின்றார்கள். எப்படி? கதிரை இருள் அடுத்து பற்றி கொண்டு, கதிர்னா சூரியன், சூரியனைப் போல ஒளிமயமாக இருக்கக்கூடிய மணிவாசகரை, கதிரைனா மணிவாசகரை இருள் அடுத்து பற்றி, இருள் அந்த ஒளியை நெருங்கி, அடுத்துன நெருங்கி பற்றி கொண்டு போவதை போல, பற்றி கொண்டு போனால் என்ன, நெருங்கி பற்றி கொண்டு அழைத்து செல்வதை போல கொடு
அவரை அழைத்து கொண்டு புறம் போய் வெளிப்பக்கமாக சென்று அறவோரை கொடுமை செய்வார். அந்த அறத்தை கை கொண்டு நிற்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானுக்கு அந்த தண்டலாளர்கள் கொடுமை செய்கின்றார்கள். அவருக்கு தண்டனையை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அப்போ அந்த தண்டலாளர்கள் அரசன் லேசா சொன்னா போதும், எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த தண்டலாளர்கள். அதான் யமதர்மனே வந்தாலும் எழுத்து வந்தாலும் அவனையும் அவங்க பயப்படாம அரசன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு யமதர்மனையே எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உடையவர்கள் அந்த தண்டலாளர்கள். அடுத்து சூரியனை போல மணிவாசக பெருமான் ஒளிப்பிழம்பாக இருக்கின்றார். இந்த தண்டலாளர்கள்லாம் இருளை போல அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. இரண்டாவது, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. மணிவாசக பெருமான் ஒளிப்பிழம்பாக இருந்தாலும் இப்ப அவர் பக்கத்துல இந்த இருள்லாம் நிற்குது. இருளாகிய அந்த தண்டலாளர்கள்லாம் நிற்கின்றார்கள். அப்போ இந்த ஞானத்துக்கும் இருளுக்கும் அந்த ஆணவத்துக்கும் ஒரு இடமாக இருப்பது இந்த உயிர்கள். இங்க ஞானமயமாக மணிவாசக பெருமான் இருக்கிறார், அவருக்கு பக்கத்துல ஆணவமயமாக இருள்மயமாக அவரை பிடித்து கொண்டு இந்த தண்டலாளர்கள் இருக்கின்றார்கள். அரசன் மணிவாசக பெருமானை பார்த்து கோபத்தோடு ரொம்ப கொடுமையாக பேசுகின்றான். மணிவாசக பெருமானே, நீங்கள் எனக்கு 2 கண்களாக என்னுடைய கவசமாக நான் சொன்ன காரியங்களையெல்லாம் இதுவரை செய்து மிக நல்ல விதமாக ஒழுகி கொண்டு வந்தீர்கள், நல்ல விதமாக நடந்து கொண்டு வந்தீர்கள். இதெல்லாம் எதற்காக? சரியான காலத்தை பார்த்து சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்து நான் கொடுத்த அளவற்ற அந்த செல்வ குவியல்களை எல்லாம், பணம் பொருள் போன்ற அந்த குவியல்களை எல்லாம் என்னிடத்தில் இருந்து கவர்ந்து செல்வதற்காக இதுவரைக்கும் மிகவும் நல்லவரை போல நீங்கள் நடந்து கொண்டீர்களோ என்று கேட்கின்றான். உங்களுடைய இந்த அமைச்சர் தொழிலினுடைய தன்மை, அந்த இலக்கணம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. நீங்கள் புண்ணியத்திற்கு உருவமாக இருக்கக்கூடிய வேதியர்களினுடைய மரபில் பிறந்து விட்டோம் என்று ஒரு பெருமையோடு நீங்கள் இருந்தீர்களே. ஆனால் இப்பொழுது நீங்கள் பண்ணிய இந்த காரியமானது மிகவும் பிழைப்பட்ட பழுதான ஒரு காரியமாக இருக்கின்றது. வேறு ஒருவராக இருந்தால் மிகவும் கொடூரமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அரிமர்த்தன பாண்டியன் கோபத்தோடு மணிவாசக பெருமானை பார்த்து கூறுகின்றார். மேலும் அரிமர்த்தன பாண்டியன் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டலாளர்களை எல்லாம் பார்த்து, அந்த வீரர்களை எல்லாம் பார்த்து, இவரை கொண்டு சென்று நாம் கொடுத்த பொருள் முழுவதையும் இவரை இடத்திலிருந்து வாங்கி வாருங்கள். இவர் எங்கும் செல்ல முடியாதபடி இவரை தடுத்து நிறுத்துங்கள். இவர் தப்பித்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவரை கட்டி வையுங்கள். நான் சொன்ன ஆணையை மீறி இவர் நடந்தால் தக்க தண்டனையை கொடுத்து இவரிடத்தில் நான் கொடுத்த அனைத்து செல்வத்தையும் இவரிடத்திலிருந்து வாங்கி வாருங்கள் என்று வெகுண்டு என்று கோபத்தோடு விளம்புகின்றான். அந்த தண்டலாளர்களை பார்த்து கூறுகின்றான் பாண்டிய மன்னன், யமதர்மனும் எதிர்த்தாலும் அந்த யமதர்மனோடு போர் புரிந்து அந்த யமதர்மனுக்கே துன்பத்தை தரக்கூடிய வலிமை உடைய அந்த தண்டலாளர்கள் அரசன் சொன்ன அந்த ஆணையை கேட்டு அந்த தண்டலாளர்கள் சூரியனை போல ஒளிமயமாக இருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானை பக்கத்தில்
இருளைப் போல அவருக்கு பக்கத்தில் நின்று அவருடைய கைகளை பற்றி கொண்டு இருள் அந்த மணிவாசக பெருமானை பற்றி கொண்டு போனது போல அந்த தண்டலாளர்கள் அவரை பிடித்து கொண்டு வெளிப்பக்கமாக சென்று அந்த அறத்தின் வழியில் நிற்கக்கூடிய மணிவாசக பெருமானுக்கு கொடிய தண்டனைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். கதிர் நோக்கி கனல் மூட்டும் கடும்பகல் உச்சியில் இரவி கடவுள் நேர் நின்று எதிர் நோக்க நிலை நிறுத்தி கரங்களிலும் முதலினும் கல் ஏற்றி செந்தி பிதிர் நோக்கத்தவர் ஒருப்ப ஆற்றாராய் வீழ்ந்து இருளை பிளப்போன் செந்தி மதி நோக்க தனி சுடரை அழைத்து அழுது துதி செய்வார் வாத ஊர கதிர் நோக்கி கனல் மூட்டும் கடும் பகல் உச்சியில் நேர சூரியனை பார்க்குமாறு மணிவாசக பெருமானை நிறுத்தி வைக்கின்றார்கள். கதிர் நோக்கி சூரியனை பார்க்குமாறு நிறுத்தி வைக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட நேரம்? கனல் அப்படியே மூண்டு கொண்டு இருக்கிறது. நல்ல கோடை காலம், அப்படி நெருப்பு மூண்டு கொண்டு இருப்பது போல இருக்கின்றது. கடும் பகல், உச்சி நேரம் 12 மணி. அந்த நேரத்தில் வெயில் எப்படி இருக்கும்? அந்த உச்சி பொழுதுல சூரியனுக்கு நேராக சூரியனை பார்க்குமாறு நிறுத்தி வைக்கின்றார்கள். இரவி கடவுள் நேர் நின்று சூரிய கடவுளுக்கு எதிரில் நிறுத்தி வைக்கின்றார்கள். நேர் நின்று எதிர்நோக்க நிலை நிறுத்தி சூரியனை எதிர்நோக்கி கண்களால் பார்க்குமாறு நிறுத்தி வைத்துவிட்டு கரங்களிலும் 2 கைகள்ல பாறையை ஏற்றி வைக்காங்க. முதலினும் நெற்றியை அப்படி தலைய லேசா கவிழ்த்து விட்டு அந்த நெற்றியில பெரிய பாறாங்கல்ல ஏற்றி வைக்காங்க. எதனால் அப்படின்னா சூரியனுடைய ஒளி அந்த கல்லுல பட்ட உடனே அந்த கல் சூடாகும். அந்த சூடு நெத்திக்கு போகும்போது மூளையை பாதிக்கும். அப்பந்தான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தண்டனை. நெத்தியில ஒரு பெரிய கல்லை ஏற்றி வச்சிருந்தாங்க. அந்த கல் வழியா சூரியனுடைய ஒளிபட்டு கல் சூடாக சூடாக அந்த சூடு நெற்றி வழியாக மூளை வரைக்கும் தலை வரைக்கும் போய் படாத பாடுபடுத்தும். அப்படி முதல் அப்படின்னா நெற்றியிலும் கல்லை ஏற்றி செந்தி பிதிர் நோக்க அந்த தீப்பொறி சிந்தக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் இப்படி தண்டிக்கின்றார்கள். செந்தி பிதிர் நோக்கன்னா அந்த தீப்பொறி சிந்தக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் இப்படி தண்டிக்கின்றார்கள். தவர் ஒருப்ப அந்த நோக்கத்தவர் அந்த வீரர்கள் எல்லாம் ஒருப்ப அப்படின்னா இவ்வாறு மணிவாசக பெருமானை தண்டிக்கின்றார்கள். ஆற்றாரார் மணிவாசக பெருமானால அதை தாங்க முடியல. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானேன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு துன்பத்தை அவரால் தாங்க முடியவில்லை. அப்படியே கீழே விழுந்துருவார். விழுந்து இருளை பிளப்போம்
செந்தி மதி நோக்க நோக்க தனிச்சுடரை அழைத்து அந்த இருளை விளக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். இருள்னா இங்க ஆணவம். ஆணவத்தை பிளக்கக்கூடிய அந்த சூரியன், செந்தினா சூரியன், மதினா சந்திரன், இவர்கள் இருவரும் இறைவனுக்கு இரண்டு கண்களாக இருக்கின்றார்கள். சூரியன் சந்திரன் என்ற இருவரும் இறைவனுக்கு இரண்டு கண்களாக இருக்கின்றார்கள். அப்ப இருளை பிளப்போன் செந்தி அது சூரியன், மதி அது சந்திரன், நோக்கம் அப்படின்னா கண்கள்னு அர்த்தம். அப்போ இறைவனுக்கு சூரியனும் சந்திரனும் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய அந்த தனிச்சுடரை, அந்த ஒப்பற்ற ஜோதியாக சுடராக இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதில் அழைத்து அழுது, அந்த பெருமானை நினைந்து அழுது கொண்டு துதி செய்வார் வாதவூரர். அந்த சிவபெருமானை நோக்கி துதி செய்கின்றார் அந்த மணிவாசக பெருமான். அவரால் இந்த துன்பத்தை தாங்க முடியல, கீழே விழுந்துருந்தாரு. கீழே விழுந்து அந்த சூரியன் சந்திரன் இரண்டு கண்களாக உடைய அந்த சிவபெருமானை மனதில் அழைத்து அழுது கொண்டே அந்த பெருமானை நோக்கி துதி செய்கின்றார் அந்த வாதவூரர். நாதவோ நாத முடிவு இறந்த நாடகம் செய், நாதவோ நாத முடிவு இறந்த நாடகம் செய், பாதவோ பாதகனாம் என்னை பணிகொண்ட, பாதவோ பாதகனாம் என்னை பணிகொண்ட, வேதவோ வேத முடிவில் விளைந்த தனி, வேதவோ வேத முடிவில் கிடைத்ததனி, போதவோ போத நெறி கடந்த பூரணவோ, போதவோ போத நெறி கடந்த பூரணவோ. இறைவனை நினைத்து அழுகின்றார். நாத ஓ, இந்த ஓ ஓ அப்படின்னுட்டு சொல்லுவது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லுற மாதிரி அழைத்தல் அது. அப்ப நாதவோ, நான் எங்களுக்கெல்லாம் நாதனாக தலைவனாக இருக்கக்கூடியவனே, நாத முடிவு இறந்த நாடகம் செய்பாதவோ, நாத தத்துவத்தின் முடிவை கடந்த அந்த நடனம் செய்யக்கூடிய அந்த பாதத்தை உடைய சிவபெருமானே. நாத முடிவு இறந்தன, நாத தத்துவத்தின் முடிவை கடந்த, இறந்தன கடந்தன்னு அர்த்தம், கடந்த நாடகம் செய்பாதவோ, நாடகம்னா நடனம்னு அர்த்தம் எடுக்கணும். அந்த நடனம் செய்யக்கூடிய பாதத்தை உடைய சிவபெருமானே, பாதகனாக இருக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருளாக மதித்து பணி கொண்ட போதவோ, என்னை உனக்கு அடிமையாக ஆக்கி உன்னுடைய பணிகளை செய்ய வைத்த அந்த வேத வடிவாக இருக்கக்கூடிய பெருமானே. வேதவோ அப்படின்னா வேத வடிவானவனே. வேத முடிவில் விளைந்த தனி போதவோ, அந்த வேதத்தினுடைய முடிவில் விளையக்கூடிய ஒப்பற்ற ஞான வடிவே அப்படின்ட்டு. இதுல சொல்லும்போது வேதாந்த தெளிவே சித்தாந்தத்தை தெரிக்கலுற்றேன் அப்படின்பாங்க. அந்த வேதாந்த தெளிவே சித்தாந்தத்தை தெரிக்கலுற்றேன் அப்படிங்கிறது தான் இது. வேதாந்தம் தான் அந்த வேத முடிவு. அந்த வேதத்தினுடைய உச்சியில் விளைந்த அந்த ஒப்பற்ற ஞான வடிவாக இருக்கக்கூடியவன், அந்த வேதாந்தத்தையும் கடந்தவன். போத நெறி கடந்த பூரணவோ, பசு ஞானங்களின் வழியை கடந்த பூரணமான தன்மையை உடையவோ. போதம், பசு போதம்,
அந்த பசு ஞானங்களினுடைய வழியெல்லாம் நெறின வழி, அந்த நெறிகளையெல்லாம் கடந்த பூரணத்தன்மையை உடைய சிவபெருமானே என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து துதி செய்கின்றார், அழுகின்றார். தண்டலாளர்கள் அரசனினுடைய ஆணைக்கு இணங்க மணிவாசக பெருமானை வெளியே அழைத்து கொண்டு வந்து சூரியனுக்கு நேராக நிறுத்தி வைத்து அந்த சூரியனிடத்திலிருந்து கனல் அப்படியே நூழுகிறது. கடும் பகல் நேரம், உச்சி நேரம், நன்கு கோடைக்காலம், வெயில் அடிக்கின்றது. அந்த இரவிக் கடவுள் நேர் நின்று சூரிய கடவுளுக்கு எதிரில் நின்று அந்த சூரியனை 2 கண்களால் பார்க்கும்படி நிற்க வைத்து, நிலையாக நிறுத்தி வைத்து, அப்படின்னா நல்ல கை காலெல்லாம் கெட்டியிருக்காங்க. கரங்களிலும் 2 கைகளில் பாறையை ஏற்றி வைக்கின்றார்கள். நெற்றியில் அவருடைய தலையை தாழ்த்தி அந்த தலையில் இருக்கக்கூடிய நெற்றி பகுதியிலும் ஒரு கல்லை ஏற்றி வைக்கின்றார்கள். அந்த சூரியனினுடைய வெப்பம் அந்த கல்லில் ஏறி அவருடைய நெற்றியில், மூளையில், தலையிலெல்லாம் அந்த வெப்பம் இறங்கும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடிய தண்டனை? இவ்வாறு அவருடைய நெற்றியிலும் கல்லை ஏற்றி செந்தி பிதிர் நோக்க தவர் ஒருப்ப, செந்தி பிதிர் நோக்கத்தவர் ஒருப்ப, அந்த தீப்பொறி சிந்தும் அந்த கண்களை உடையவர்கள், நோக்கத்தவர்னா கண்களை உடையவர்கள், பிதிர்னா சிந்துதல்னு அர்த்தம், செந்தினா தீப்பொறி, அந்த தீப்பொறி சிந்தக்கூடிய கண்களை உடைய அந்த வீரர்கள் இவ்வாறு மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். ஒருப்ப அப்படின்னா தண்டனை கொடுத்தல், தண்டனை கொடுக்கின்றார்கள். அதை தாங்க மாட்டாதவராய் ஆற்றாராய் மணிவாசக பெருமான் கீழே விழுந்து விடுகின்றார். அந்த இருளை பிளக்கக்கூடிய அந்த செந்தியாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் 2 கண்களாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற சுடராக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை மணிவாசக பெருமான் இப்பொழுது தன்னுடைய மனதில் அழைத்து அழுகின்றார். அந்த பெருமானை நினைத்து துதி செய்கின்றார் அந்த வாதவூரர். நாதனே, எங்களுக்கெல்லாம் தலைவனே, நாத தத்துவத்தின் முடிவை கடந்த நடனம் செய்யக்கூடிய அந்த பாதத்தை உடையவனே, வெள்ளியம்பலத்தில் நடனம் செய்யக்கூடிய அம்பலவானரே, பாதகனாக இருந்த என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு உன்னுடைய பணிகளை தந்த அந்த வேத வடிவாக இருக்கக்கூடியவனே, வேதத்தினுடைய உச்சியில் விளைந்து இருக்கக்கூடிய தோன்றிய அந்த ஒப்பற்ற ஞான வடிவாக இருக்கக்கூடிய பெருமானே, பசுஞானங்களின் வழியை கடந்த பூரணத்தன்மை உடைய பெருமானே, எனக்கு இந்த துன்பம் தேவையா, எனக்கு நீ அருள மாட்டாயா என்று மணிவாசக பெருமான் அழுது கொண்டே துதிக்கின்றார். ஐயவோ என்னுடைய அன்பவோ அன்பர்க்கு, ஐயவோ என்னுடைய அன்பவோ அன்பர்க்கு, மெய்யவோ மெய்யில் வினையேன் தலை வைத்த, மெய்யவோ மெய்யில் வினையே தலை வைத்த, கையவோ செய்ய கழல் காலவோ காலனை காய், கையவோ செய்ய காலவோ காலனை காய், செய்யவோ வேத பரியேறும் சேவகவோ, செய்யவோ வேத பரியேறும் சேவகவோ, ஐயவோ எங்களுக்கெல்லாம் ஐயனாக எங்களுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னுடைய அன்பவோ, என்னுடைய அன்புக்கு உரியவனே, அன்பர்க்கு மெய்யவோ உண்மையான அன்பர்களுக்கு உண்மையானவனே, மெய்யில் வினையேன் உண்மையில்லாத இப்படிப்பட்ட
வினையை உடைய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என் தலை மீது உன்னுடைய கையை வைத்து எனக்கு தீட்சைகள் முதலியவற்றையெல்லாம் செய்த கையை உடைய பெருமான், நீ எனக்கு அந்த திருப்பெருந்துறையில வச்சு எல்லா தீட்சைகளும் நீ செய்தாயே. என்ன திருவடி தீட்சை, கர தீட்சை, நயன தீட்சை, உபதேச தீட்சை, இப்படி எல்லா தீட்சைகளையும் எனக்கு நீ செய்து வைத்தாயே. என் தலை மீது உன்னுடைய கையை வைத்த அப்படிப்பட்ட கையை உடைய பெருமானே, எனக்கு தீட்சைகளை எல்லாம் செய்த பெருமானே, செய்ய கழல் காலவோ, சிவந்த சிவந்த கால்களை உடையவனே, அந்த கால்களில் சிலம்பு, சதங்கை, தண்டை போன்றவற்றையெல்லாம் அணிந்திருக்கக்கூடியவனே. கழல்னா இந்த இடத்துல சிலம்பு, சதங்கை, தண்டைங்கிற அர்த்தத்துல அதை எடுத்துக்கிடணும். செய்ய அப்படின்னா சிவந்தன்னு அர்த்தம், காலவோனா காலை உடையவனே. அப்ப செய்ய காலவோ கழல் காலவோ அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். சிவந்த கால்களை உடையவனே, அந்த கால்களில் சிலம்பு, சதங்கை, தண்டை போன்றவற்றை அணிந்திருக்கக்கூடிய காலை உடையவனே, காலனை காய் செய்யவோ, அந்த யமதர்மனை மீது கோபப்பட்டு அவனை நீ உதைத்த காலை உடையவனே அப்படிங்கிறார். செய்யவோ அப்படின்னா சிவந்த மேனியனே அப்படின்னு அர்த்தம். காலனை காய் செய்யவோ, காலனை காய்னா உதைத்த, செய்யவோ சிவந்த மேனியனே, கோபத்தின் காரணமாக உன்னுடைய மேனி காலனை உதைக்கும் பொழுது சிவந்து இருந்தது. அப்படிப்பட்ட சிவந்த மேனியனே, வேத பரியேறும் சேவகவோ, அந்த வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குதிரையை செலுத்தக்கூடிய சேவகனே, வீரனாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்ட்டு இறைவனை துதி செய்து என்னுடைய துன்பங்களை நீக்க மாட்டாயா என்று மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து வேண்டுகின்றார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையில்லாத ஒரு வினையை உடையவன், அப்படிப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு தீட்சைகள்லாம் நீ பண்ணி வச்சு, எனக்கு நீ தீட்சைகள்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த துன்பம் வரலாமா அப்படிங்கிறத அதில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதான் அந்த உபதேசம் தீட்சையெல்லாம் ரொம்ப கவனமா பண்ணி வைக்கணும், அவருடைய தகுதிகளை அறிந்து பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கு பாகீச முனிவர் உபதேசம் பண்ணார், ஆனால் அவன் கடைசியில் அழிஞ்சு போனான். அந்த முக்தி பெற்ற அடையலை இல்லை அந்த பிறவியில். அது மாதிரி நீ எனக்கு தீட்சையெல்லாம் பண்ணி வச்சியே, அதை நினைச்சாவது இந்த துன்பத்திலேருந்து என்னை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி வேண்டுகின்றார். இந்த பிறவியிலேயே முக்தி அவருக்கு சுவாமி கொடுக்குறார். இது அத்தவோ கல்லா கடையேனை ஆட்கொண்ட, அத்தவோ கல்லா கடையேனை ஆட்கொண்ட, பித்தவோ பொய் உலகை மெய்யாக போதிக்கும், பித்தவோ பொய் உலகை மெய்யாக போதிக்கும், சித்தவோ சித்தம் தெளிவித்து என்னை தந்த, சித்தவோ சித்தம் தெளிவித்து என்னை தந்த, முத்தவோ மோனமயமான மூர்த்தியவோ, முத்தவோ மோனமயமான மூர்த்தியவோ, அத்தவோ எனக்கு அத்தனாக இருக்கக்கூடிய, தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானே. அத்தன்னா தந்தை. அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அப்படின்ட்டு, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாயின்ட்டு, அந்த அத்தானா தந்தை, எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவனே. கல்லா கடையேனை ஆட்கொண்ட பித்தவோ, அப்படி எதையும் கற்காமல் கடையவனாக ஆக
கடையவனாக இருந்த என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட அப்படிப்பட்ட பித்தனே, என்னிடத்தில் பேரன்பு கொண்டவனே. பித்தன் அப்படின்னா பேரன்பு கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். மணிவாசக பெருமான் சொல்லும்போது, கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தியிருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்றன் பசு பாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே. அந்த கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை, அப்படிப்பட்ட என்னையும் வல்லாளனாக வந்து இருக்குமாறு என்னை ஆட்கொண்ட அந்த பேரன்பு உடையவனே, என்னிடத்தில் பேரன்பு உடையவன். பித்தன்னா பேரன்பு உடையவன். பொய் உலகை மெய்யாக போதிக்கும் சித்தவோ, நீ எப்படிப்பட்டவன்? இந்த பொய்யான உலகத்தையே மெய்யாக எல்லாரும் கருதும் வண்ணம் அவர்களுக்கு பேதப்படுத்தி காட்டும் சித்தத்தை உடையவனே அப்படின்ட்டு, பொய்யானதெல்லாம் பொய்யாக தோன்றி விட வேண்டும். அப்போ இறைவன் என்ன செய்தான்? தன்னுடைய திரோதான சக்தியினால நாம பொய்யானதை மெய்யின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளை ஆக்கிடுறோம். அப்படிப்பட்ட அதான் பொய் உலகை மெய்யாக உண்மையாக நாம நினைத்து கருதும் வண்ணம் பேதப்படுத்தி நம்மை அந்த பொய்யிலேயே கிடக்குமாறு அந்த திரோதான சக்தியை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய சித்தத்தை உடைய பெருமானே அப்படின்ட்டு இறைவனை வேண்டுகின்றார். சித்தம் தெளிவித்து எனை தந்த முத்தவோ, என்னுடைய சித்தத்தை நன்கு தெளிய வைத்து என்னை இந்த உலகிற்கு தந்த முக்தி வடிவானவனே. முத்தவோ அப்படின்னா முக்தி உருவமாக இருக்கக்கூடிய பெருமானே. மோனமயமான மூர்த்தியவோ, மோனம்னா மௌனம், மௌன உருவமாக எங்கும் மௌனமயமாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானே, தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானே. இதுல கந்தர் அனுபூதியிலையும் சொல்லும்போது, சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. அந்த சும்மா இருதான் இந்த மோனமயம். தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து அந்த பாட்டு. அப்படி அந்த மௌனமயமாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானே, என்னுடைய துன்பத்தை நீ நீக்கக்கூடாதா என்று மணிவாசக பெருமான் அழுது புலம்புகின்றார், இறைவனை துதிக்கின்றார். இறைவனை நோக்கி மணிவாசக பெருமான் அழுது புலம்புகின்றார். ஐயனே, என்னிடத்தில் அன்பு கொண்டவனே, உன்னுடைய அன்பருக்கு உண்மையானவனே, உண்மையில்லாத என் போன்ற இந்த வினையை உடைய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து உன்னுடைய கைகளை என் தலை மீது வைத்து திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்தில் எனக்கு தீட்சைகளெல்லாம் செய்து, திருவடி தீட்சை, கர தீட்சை, நயன தீட்சை, உபதேச தீட்சை போன்ற தீட்சைகளையெல்லாம் எனக்கு செய்து வைத்த கையை உடைய சிவபெருமானே, சிவந்த காலை உடையவனே, அந்த கால்களில் சிலம்பு, சதங்கை, தண்டை போன்ற அணிந்த கால்களை உடையவனே, காலனை காலால் உதைத்த அந்த கோபத்தின் காரணமாக மேனி சிவப்பாக ஆகிய சிவந்த மேனியனே, வேதமாகிய குதிரையில் ஏறி வரக்கூடிய சேவகனே, வீரனே, எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவனே, இறைவனை பற்றி கல்லாத அந்த கடையவனாக இருக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை திருப்பெருந்துறையில் உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட பேரன்பு உடைய பித்தனாக இருக்கக்கூடிய பெருமானே, அதே நேரத்தில் நீ எப்படிப்பட்டவன்? இந்த பொய் உலகையே உண்மையாக கருதும் வண்ணம் எங்களுக்கு பேதப்படுத்தி காட்டக்கூடிய சித்தத்தை உடையவனே, இந்த பொய் உலகை மெய்யாக எங்களுக்கு காட்டக்கூடிய சித்தத்தை உடையவனே, என்னுடைய சித்தத்தை தெளிவித்து என்னை நான் காணுமாறு தந்த என்னுடைய உண்மை வடிவத்தை
நான் காணுமாறு தந்த முக்தி வடிவாக இருக்கக்கூடிய பெருமானே, மௌன மயமாக இருக்கக்கூடிய பெருமானே, இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துதி செய்கின்றார் மணிவாசக பெருமான். என்று ஏறிய புகழ் வேதியர் இறங்கும் துதி செவியில் என்று ஏறிய புகழ் வேதியர் இறங்கும் துதி செவியில் சென்று ஏறலும் விடையேறும் சுந்தரன் மற்ற இவர் செயலை சென்று ஏறும் விடையேறும் சுந்தரன் மற்ற இவர் செயலை மண் தேரவும் முடிமேல் நதி மண் ஏறவும் முதியாள் மஞ்சேரவும் முடிமேல் நதிமண் ஏறவும் முடியாள் அன்று ஏறிய தேரோடும் விண்ணடைந்து ஏறவும் நினைந்தான். அன்று ஏறிய தேரோடும் விண்ணடைந்து ஏறவும் நினைத்தான் என்று ஏறிய புகழ் வேதியர் இப்படியெல்லாம் இறைவனை துதி செய்த அந்த அந்தணராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர்? மிக்க புகழ் வாய்ந்தவர். ஏறிய புகழ் அப்படின்னா ரொம்ப அவருடைய புகழ் ஏறி இருக்கின்றது, அப்படின்னா மிகுதியான புகழை உடைய அந்த அந்தணர். ஏன்னா அவருடைய அறிவுத்திறத்தை கண்டு அரசனே அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தார். அப்படிப்பட்ட மிகுந்த புகழ் வாய்ந்த மணிவாசக பெருமான் இறைவனை நோக்கி இரக்கமாக துதி செய்து அந்த இறைவனை நோக்கி அழுது புலம்புகின்றார். அந்த துதியானது இறைவனுடைய செவியில் சென்று ஏறலும், அந்த இறைவனுடைய காதுகளில் சென்று சேருகிறது அந்த துதியானது. உடனே விடையேறும் சுந்தரன், அந்த இடப வாகனத்தில் ஏறி வரக்கூடிய சுந்தரனாகிய அந்த சொக்கநாத பெருமான், அழகனாகிய அந்த சொக்கநாத பெருமான் மற்ற இவர் செயலை மண் தேரவும். இப்ப சுவாமி மனசுக்குள்ள நினைக்கிறார், இவருக்கு நாம அருள் செய்யணும், இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அந்த காரியங்களை எல்லாம் நாம் முடிக்க வேண்டும்ட்டு சுவாமி மனதிற்குள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? இவர் செயலை மண் தேரவும். இந்த மணிவாசக பெருமானினுடைய செயல்பாட்டை அரசன் நன்கு தெரிந்து தெளியவும். தேறுதல்னா தெளியவும். இந்த மணிவாசக பெருமான் உன்னோடு இந்த திருவிளையாடலை நடத்தியது நான் தான் அப்படின்னுட்டு அரசனுக்கு தெரியணும். அதனால குற்றம் என் மேலதான், மணிவாசக பெருமான் மீது குற்றமில்லை அப்படிங்கிறத அரிமர்த்தன பாண்டியன் நன்கு தெளிந்து தேறுவதற்காக இப்பொழுது மனதில் நினைக்கின்றார் அந்த சொக்கநாத பெருமான். அடுத்து முடிமேல் நதிமண் ஏறவும் நினைத்தான். தன்னுடைய திருமுடி மேல், அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய திருமுடி மேல் வைகை நதியினுடைய மண்ணை சுமப்பதற்கும் இப்பொழுது நினைத்தான். நதினா இங்க வைகைன்னு அர்த்தம். நதி மண் ஏறவும், அந்த வைகை நதியினுடைய மண் தன்னுடைய தலையில் ஏறுவதற்கும் நினைத்தார். முதியாள் அன்றி ஏறிய தேரோடும். முதியாள்னா ரொம்ப முதுமையான அந்த வந்தியம்மையார். முதியாள்னா வந்தியம்மையார். அந்த வந்தியம்மையாருக்கு அன்னைக்கு முக்தி கொடுக்கணும் சுவாமி, அது ஒரு வேலை இருக்கு. அப்போ அந்த வந்தியம்மையார அப்படியே சுவாமி அழைத்து அவருக்கு, அந்த அம்மாவுக்குன்னு ஒரு தேரை கொடுக்கிறார். அந்த தேர்ல ஏறி அந்த அம்மா இறைவனை நோக்கி செல்கின்றார்கள். அப்போ அந்த வந்தியம்மாள் அன்று ஏறிய தேரோடும், அன்றைக்கு இறைவன் அந்த அம்மாவுக்குன்னு கொடுத்த அந்த தேரில் ஏறி அந்த விண்ணுலகத்தை அடைந்து, விண்ணுலகம்னா இங்க சிவலோகம்னு எடுத்துக்கிடணும், அந்த சிவலோகத்தை அடைந்து அங்கு அந்த வந்தியம்மையார் இருப்பதற்காகவும் இந்த 3 செயல்களை செய்வதற்காகவும் சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு அருள்வதற்கு மனதில் நினைக்கின்றார். இந்த 3 செயலும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அதனால இதை நம்ம இப்ப செய்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனைகள் மணிவாசக பெருமானுக்கு கொடுத்திருக்காங்க.
அப்படின்னுட்டு சுவாமி இதையெல்லாம் மனதில் செய்வதற்கு நினைக்கின்றார். கங்கை புனல் வடிவாகிய கவ்வை திரை வையை கங்கை புனல் வடிவாகிய கவ்வை திரை வையை சங்கச்சரி அறலாம் மலர்த்தார் ஓதியை நோக்கார் சங்கச்சரி அறலாம் மலர்த்தார் ஓதியை நோக்கார் வங்க கடல் பேர் ஊழியில் வருமாறு எனையவரும் வங்க கடல் பேர் ஊழியில் வருமாறு எனையவரும் இங்கு அற்புதம் அடைய பெருகு என்றான் அருள் குன்றான். இங்கு அற்புதம் அடைய பெருகு என்றான் அருள் குன்றான். அந்த வைகை நதி இப்பொழுது எதை போல இருக்கின்றது? கங்கை புனல் வடிவாகிய வைகை. அந்த கங்கையாறு, கங்கையாற்றினுடைய வடிவமாகவே அந்த வைகை நதி இருக்கின்றது. வைகையை வையை அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க. அந்த வைகை நதி எப்படி வருகின்றதா? கவ்வை அப்படின்னா ஒலின்னு அர்த்தம். ஒலி எழுப்பி கொண்டு, திரை அலைகளை அடித்து கொண்டு அந்த கங்கை வடிவமாக அந்த வைகை நதி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த வைகை நதி என்பவள் ஒரு பெண். அந்த பெண் எப்படி இருக்கின்றாளாம்? சங்கச்சரி, சங்கு வளையல்களை அணிந்திருக்கின்றாள். ஏன்னா அந்த ஆற்றுல அங்கங்க சங்குகள் எல்லாம் நிறைய கிடக்கு. அந்த சங்குகள் எல்லாம் கிடக்கிறது என்னன்னா, அந்த அம்பிகை, அந்த வைகைங்கிற பெண் கையில் சங்கு வளையல்களை எல்லாம் அணிந்திருப்பது போல இருக்கின்றது. சங்கு சரினா வளைன்னு அர்த்தம். அரல் அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம். அரலாம் ஓதியை, அந்த கருமையான மண்ணு அந்த ஆத்துல கருமணல் படிந்து இருக்கிறது. அந்த கருமணல் எப்படி இருக்கின்றதா? கருமையான கூந்தலை போல அந்த வைகை ஆகிய பெண்ணுக்கு இருக்கின்றதா. ஓதினா கூந்தல், ஓதியை அப்படின்னா கூந்தலை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த கருமையான மணல்கள் எல்லாம் கூந்தலாக, கரிய கூந்தலாக இருக்கக்கூடிய அந்த வைகையை மலர்த்தார் ஓதியை, அந்த தலையில நிறைய மலர்கள், மலர் மாலைகளை அணிந்திருக்கின்றாள். ஏன்னா ஆத்துல நிறைய அந்த கரை ஓரங்கள்ல 2 ஓரங்கள்லையும் மலர்கள்லாம் இருக்கும். அந்த மலர்கள் அப்படியே பூக்களை ஆத்துல சொரியும். அந்த மலர்கள்லாம் ஆத்துல விழும். அந்த மலர்கள் எல்லாம் அப்படியே ஆத்துல அடித்து கொண்டே வருவதனால அந்த மலர்கள் எல்லாம் இந்த வைகை நதிக்கு ஒரு மாலையை போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கூந்தலை உடைய வைகையை நோக்கி இறைவன் இப்பொழுது ஆணையிடுகின்றார். நோக்கா அப்படின்னா பார்த்துன்னு அர்த்தம். நோக்கி ஈசன் கூறல், சிவபெருமான் கூறுகின்றார். வங்கக்கடல் பேர் ஊழியில், வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். பெரிய கப்பல்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த கடலானது மிகப்பெரிய ஊழிக்காலம். பேரூழி அப்படின்னா மிகப்பெரிய அந்த இறுதி காலம், மகா சம்ஹார காலம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த மிக பேரூழி காலத்தில் அந்த கடல் எப்படி எல்லா இடத்திலும் சூழ்ந்து வருமோ அதை போல எல்லோரும் இங்கே அற்புதம் அடையுமாறு நீ பெருகி வருவாயாக என்று அந்த சொக்கநாத பெருமான் வைகையை பார்த்து கூறுகின்றான். அருள் மிக்கவன், அருள் குன்றான். அவனிடத்தில் அருள் என்பது குன்றுவதே கிடையாது. அருள் அவனிடத்தில் மிகுந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட அருள் மிக்கவனாகிய அந்த சொக்கநாத பெருமான் வைகையை பார்த்து கூறுகின்றான், நீ இங்கே மிகப்பெரிய நீர் பெருக்காக, வெள்ளமாக பெருகி வர கடவது அப்படின்னுட்டு அந்த வைகையை பார்த்து கூறுகின்றார் சொக்கநாத பெருமான். மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து தன்னுடைய துன்பத்தை நினைந்து பலவாறு துதி செய்கின்றார். அவ்வாறு அவர் செய்த துதிகளெல்லாம்
மிகுந்த புகழ்மிக்க மணிவாசக பெருமான் இரக்கத்தோடு இறைவனை நினைந்து அழுது கொண்டே செய்த அந்த துதி பாடல்கள் எல்லாம் இறைவனுடைய காதுகளில் சென்று சேருகிறது. இறைவன் மணிவாசக பெருமான் மீது இரக்கம் கொள்கின்றான். அந்த இடவ வாகனத்தில் ஏறி வரக்கூடிய அந்த சுந்தரனாகிய சொக்கநாத பெருமான் இப்பொழுது மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்ய மனதில் நினைக்கின்றான். மேலும் இந்த மணிவாசக பெருமானினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தன்னுடைய ஒரு திருவிளையாடல் என்பதை அந்த அரிமர்த்தன பாண்டியன் தெரிந்து தெளிவதற்காக மீண்டும் ஒரு திருவிளையாடலை செய்ய இறைவன் மனதில் நினைத்தார். அடுத்து தன்னுடைய முடிமேல் அந்த வைகை நதியினுடைய மண்ணை சுமப்பதற்காகவும் இந்த திருவிளையாடலை இறைவன் நினைக்கின்றார். மிகவும் வயது வாய்ந்த அந்த வந்தியம்மையினிடத்தில் பிட்டு வாங்கி உண்டு அன்றைய தினமே அந்த அம்மைக்கு முக்தி கொடுத்து அந்த அம்மை ஏறி செல்வதற்கு ஒரு தேரையும் தந்து தன்னுடைய விண்ணுலகமாகிய அந்த சிவலோகத்தை அடைந்து அந்த அம்மையார் அங்கு தங்கி இருப்பதற்கும் மனதில் சொக்கநாத பெருமான் நினைந்து மீண்டும் ஒரு திருவிளையாடலை செய்ய நினைக்கின்றார். அந்த கங்கையின் ஆற்றினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வைகை நதி அங்கே ஒலிகளை எழுப்பிக் கொண்டும் அலைகளை அடித்து கொண்டும் ஓடி வருகிறது. அந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய சங்குகள் எல்லாம் அந்த வைகை நதி என்ற பெண்ணிற்கு வளையலாக இருக்கின்றது. மேலும் அந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய கருமையான மணல்கள் எல்லாம் அந்த வைகை பெண்ணுக்கு கூந்தலாக இருக்கின்றது. அங்கு ஆற்றில் 2 கரைகளிலும் உள்ள மலர்கள் எல்லாம் அதில் அடித்து வரப்படுகிறது. அவைகளெல்லாம் அந்த கங்கை பெண் அந்த வைகை பெண் அணிந்திருக்கக்கூடிய மலர் மாலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அழகு மிகுந்த அந்த வைகை நதியை இறைவன் பார்த்து அந்த வைகை நதிக்கு ஆணையிடுகின்றான். கப்பல்கள் எல்லாம் செல்லக்கூடிய மிகவும் ஆழமான அந்த பெரிய கடல்கள் எல்லாம் பேரூழி காலத்தில் மகா சம்ஹார காலத்தில் எப்படி பெருக்கெடுத்து வருமோ அதுபோல எல்லோரும் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அனைவரும் அற்புதம் அடையுமாறு வைகை நதியே நீ பெருகி வருவாயாக என்று வைகை நதிக்கு ஆணையிடுகின்றான் சொக்கநாத பெருமான். அவன் எப்பொழுதும் அருள் மிகுந்தவனாக இருக்கக்கூடியவன். அவனுடைய அருள் என்பது குன்றுவதே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமான் இவ்வாறு வைகை நதிக்கு ஆணையிடுகின்றார். தும்பை சடை முடியன் ஒரு சொல் ஆடவும் முன்னாள் வம்பை பொறுமுலையால் வரி வளையால் வடு அழுத்தும் கொம்பை தவம் புலைப்பான் கடும் கோபம் கொடு நடக்கும் கம்பை பெரும் நதியில் கடும் கதியால் வரும் வையை அதாவது வைகை நதி எப்படி பெருகி வந்துச்சா, முன்னொரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் அந்த கம்பை நதியை எப்படி சுவாமி பெருகி வரச் செய்தாரோ அந்த கம்பை நதி பெருகி வந்தது போல இந்த வைகையும் இப்பொழுது மிக நீர்பெருக்கு எடுத்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடி வந்தது அப்படின்ட்டு இந்த பாடல்ல சொல்றார். தும்பை சடை முடியன், தும்பை பூவை சடையில் அணிந்திருக்கக்கூடிய முடியை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். ஒரு சொல் ஆடவும், இப்படி வைகையை பார்த்து ஒரு சொல் சொன்ன உடனேயே, சொல்லாடவும்னா சொல் சொன்னவுடன், ஒரு வார்த்தை சுவாமி சொன்னது உடனேயே முன்பு அந்த கம்பை நதி எப்படி பெருக்கெடுத்து வந்துச்சோ அது மாதிரி இந்த வைகை பெருக்கெடுத்து வருகிறது. முன்னொரு நாளில் வம்பை பொறு முலையாள், கச்சு அணிந்த வலிமையான மார்பகங்களை உடைய தன்னுடைய மார்பகத்தால் தன்னுடைய கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வரிகளை உடைய வளையல்களால் இறைவனை இறுகத் தழுவி அந்த வடுவானது இறைவனுடைய உடலில் பதியுமாறு
அந்த காமாட்சி அம்மை இறைவனை இறுகத் தழுவிக் கொள்கின்றாள். அதாவது காமாட்சி அம்மை இறைவனை நோக்கி தவம் செய்கின்றாள். அந்த தவத்தை குலைப்பதற்காக இறைவன் கம்பை நதியில் வெள்ளத்தை பெருகச் செய்கின்றார். அந்த வெள்ளத்தை அம்பிகை தடுக்க முடியவில்லை. உடனே அம்பிகை தான் அமைத்து பூசித்த அந்த லிங்கத்தையே அம்பிகை மார்போடு அணைத்து கொள்கின்றாள். அந்த அம்பிகையினுடைய அந்த மார்பக குறியும் அவள் கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல் குறியும் இறைவனுடைய மார்பகத்தில் பட்டு அது ஒரு அடையாளமாக வடுவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவனின் மீதே ஒரு வடுவை, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இறைவனை கட்டி தழுவிய அந்த கொம்புன்னா இங்க காமாட்சி அம்மைன்னு அர்த்தம். அந்த காமாட்சி அம்மையினுடைய தவத்தை குலைக்கும் பொருட்டு, குலைப்பான் அப்படின்னா குலைக்கும் பொருட்டு கடும் கோபம் கொடு நடக்கும் கம்பை, கடுமையான கோபத்தோடு ஓடி வரக்கூடிய அந்த கம்பா நதி, அந்த கம்பை என்கின்ற பெரும் நதியில் கடும் கதியால் வரும் வைகை, அந்த கம்பை நதியில் ஏற்பட்ட கடும் கதினா மிகப்பெரிய பெருவெள்ளம், அந்த மிகப்பெரிய பெருவெள்ளத்தை போல இப்பொழுது வைகை நதியும் அந்த வெள்ளப்பெருக்கோடு மிகவும் பெருகி அந்த மதுரை மாநகரத்தை நோக்கி வருகின்றது. வைகையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வைகை நதி இப்பொழுது பாய்ந்து வருகிறது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.